ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ கம்பெனிக்கு லேட்டா ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். எனக்கே தெரியல. நான் ஹாஃப் அன் கிளம்பி ஆகணும். சாப்பாடு எதுவும் செய்யல. நான் மாட்டுன்னு பார்த்து தூங்கிட்டேன். நேற்று நைட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சேன். அந்த டிராயிங் ரொம்ப நேரம் இழுத்துன்னு போயிட்டு ஒரு 12 மணி வரைக்கும் எதுவும் மடிக்கல, ஜாமான் விளக்கல, சாப்பாடு மட்டும் வடிச்சுக்கிறேன். தயிர் வந்து வாங்கிப்போம். இந்த பவுடர் அடிச்சுக்கலாம். இந்த அவசரத்துலயும் இந்த குதூகலமான பவுடர் அடிக்கணுமான்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, பவுடர் அடிச்சு பழக்கமாயிடுது. ஒரு நேரம் பர்மிஷன் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒர்க் அதிகமா இருக்கு, சீக்கிரம் முடிக்கணும். காலைல பூரி வாங்கிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் கடையில. மதியத்துக்கு சாதம் அடிச்சு தயிர் எடுத்துட்டு போயிடலாம். சீக்கிரம் வெந்தா நல்லா இருக்கும். டைம் வேற ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு. யாருன்னா 10 கம்பெனிக்கு போய் பாத்துருக்கீங்களா? பொங்கலுக்கு ஜனநாயக ஜான் 9ஆம் தேதி டிக்கெட் விடுவான்னு பாக்குறேன், விடவே மாட்டேங்கிறாங்க. புக் மை சொல்ல அது பகவன் கேசரியோட ரீமேக்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. போய் பார்த்தா தெரியும். விஜயோட லாஸ்ட் படம். சரி, இது கொதிக்கிட்டோம். இந்த ஒரு பாய் இருக்குல்ல, அது பூர்ணம் புத்துனே இருக்குது. வெள்ளை வெள்ளையா வருது. அது எடுத்து போய் மெத்தில காய போட்டு வந்து இந்த பாய் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி வெள்ளையா ஒரு இதுவா இருக்குது. சில பேர் நாப்கின் பால் போடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மெத்தில போய் காய வைப்போம். இந்த நேரத்துல கரண்ட் வேற நின்னு போச்சு. கரண்ட் வந்து கம்பெனிக்கு ரெடி ஆயிடுச்சு. கம்பெனிக்கு போயிடலாம். இதுவே லேட்டு தான். என்ன சொல்றாங்க தெரியல, போய் பார்ப்போம். சரி வாங்க கிளம்பலாம். கம்பெனிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரி டைமிங் போட்டு இட்லி கடையில வாங்கி வந்தேன். வீட்டு முறை இட்லின்னு சொன்னாங்க. ஆனா என்ன தெரியல, ஒரு மாதிரி கல்லு மாதிரி இருக்குது. சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. நீ காலைல லேட்டா தான் ஏஞ்சேன். பழைய சாப்பாடா இருந்தாலும் இன்னைக்கு நல்லா தான் இருக்குது. சாம்பார் வீடியோ இப்பெல்லாம் ஒழுங்காவே போக மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்ப்போம். கம்பெனில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நைட்டு சாப்பாடு சேமியா செய்ய போறேன். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு மாவு கெட்டு போச்சு. நேற்று எடுத்துன்னு அந்த மாவு அதை எடுத்து போய் கீழே ஊத்தணும். இது எப்படி இருக்கு போதே தெரியல, புளிச்சு போயிருக்கும். வேலைக்கு போனோம், திருப்பி வரணும். அப்புறம் ஜாமா கழுவணும், திருப்பி காலைல ஏஞ்சிடணும், சாப்பாடு செய்யணும். கடுப்பாடி போர் அடிக்கணும். சரி கழிவுறேன். இன்னைக்கு கம்பெனிக்கு லேட்டா போனது மேனேஜர் சரியான டோஸ் விட்டாங்க. பர்மிஷன் தான், நீ மட்டும் லேட்டா வருவியா அப்படின்னு சொல்லிட்டு சரியான திட்டு. பார்த்துப்போன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். இன்னைக்கு முட்டை சேமியா செஞ்சேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. அது யூடியூப்ல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அதை பார்த்தனா சரி அப்படியே செஞ்சோன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.